பள்ளி அது. ஸ்கூலுட்டு வந்துட்டு இருக்கும்போது சைடில் ஒரு மனுஷன் வேலை செய்கிறாரு. எனக்கு பார்த்தா எங்கள் அப்பா மாதிரியே இருக்காது. ஆனால் உள்ளுக்குள்ளே வேண்டிக்கிறேன் அது நம்ம அப்பாவை இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அது என்ன வேலைன்னா வந்து ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுற வேலை அது. என்னடா நம்ம அப்பா மாதிரியே இருக்காரு, நம்ம அப்பா தானா அப்படின்னு டவுட்டு. நேரடியாக திரும்ப பார்க்க முடியாது. கடவுளை வேண்டுறேன் அது எங்கள் அப்பாவாக இருந்துடக்கூடாதுன்ட்டு. ஆனால் அது எங்கள் அப்பா தான். கஷ்டமாக இருந்தது. சரி அப்பா கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா கூட ஃப்ரெண்டு இருக்கான்ல, ஐயோ நாளைக்கு ஸ்கூலில் போயிட்டு கிண்டல் பண்ணிவிடுவானே நம்மளை அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு அவமானம். அப்போது தெரியலை, சின்ன பையன் தானே நானே. அப்போது ரொம்ப அவமானமாக இருந்தது. வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் அப்பா கிட்ட அங்கே கூப்பிடல, எதுவுமே பண்ணல, வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா எப்பவுமே வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தால் ஸ்ட்ரைட்டாக வீட்டில் நுழைய மாட்டார். பின்னாடி போய் குளிச்சுட்டு தான் நுழைவார். ஏன் இவ்வளோ டயர்டாக வராரு, வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டார், வெயிலுக்கு வெளியே போயிட்டாருன்னு நான் யோசிப்பேன். அன்றைக்கி தான் அதோட பதில் தெரிஞ்சது. அன்னைக்கு கேட்குறேன் அப்பா கிட்ட, இந்த மாதிரிப்பா உங்களை நாங்கள் பார்த்தேன், நீ ஏன்ப்பா இந்த வேலைலாம் செய்கிற?